என்னை நோக்கி கூப்பிடு என்றி இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் கல்வாரியின் துணி நிகழ்ச்சியில் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்கிறீர்களா? உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி எங்களுக்கு ஃபோன் மூலமாக தகவல் தரும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். நல்லது. நான் கடந்த 2 வாரங்களாக யோவான் 5ஆம் அதிகாரத்திலிருந்து பெதஸ்தா குளத்தருகே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நான் பேசினேன். இன்றைக்கு கடைசியாக அந்த மனுஷன் 38 வருஷமாக அங்கே படுத்திருந்தானாம். 38 வருஷம் நீண்ட காலம். இளமை பருவத்தை கடந்து வாலிப பருவத்தை கடந்து போய்கொண்டிருக்கிற வருஷம். அப்படி ஒரு நீண்ட காலமாக இருந்த அந்த மனுஷனை விசாரிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை என்று அவனே சொல்லுகிறான். தேவதூதன் அந்த பெதஸ்தா குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்கும் பொழுது யார் போய் முதலாவது இறங்கி விடுகிறானோ அவன் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்ற இந்த பைபிளிலே நாங்கள் வாசிக்கிறோம். கிடைக்குமா? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டு இருந்திருக்கிறான். 38 வயது. எத்தனை வருஷம் இருந்தானோ தெரியாது. ஆனாலும் அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அவனிடத்தில் போய் அவனை விசாரிக்க ஒருவரும் இல்லை. இதுதான் இன்றைய உலகமும். நாங்கள் படுகிற வேதனைகளையோ நாங்கள் படுகிற கஷ்டங்களையோ கேட்பதற்கு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் இந்த குளத்தருகே படுத்திருந்த இந்த மனுஷனுடைய பெயர் தெரியாது. அவனை தேடி இயேசு வந்தாராம். இது யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 38 வருஷம் வியாதியாயிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இன்னும் பலர் இருந்திருக்கிறார்கள். எத்தனை வருஷம் இருந்தார்களோ தெரியாது. ஆனால் இவனை விசாரிக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒருவரும் வரவில்லை. உங்களுடைய நிலையும் அப்படித்தானா? நீங்கள் படுகிற வேதனைகளையும் கஷ்டங்களையும் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட அறியாமல் இருக்கலாம். நீங்களும் பெருமூச்சு விட்டு விட்டு இருக்கலாம். யாராவது என்னை விசாரிக்க மாட்டார்களா என்று. இயேசு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, படுத்துதான் இருக்கிறான், அவனால் எழும்ப முடியாது, அவனுடைய படுக்கை எப்படி இருக்கும் என்று பாருங்கள். அவன் வெகு காலமாய் வியாதி எஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். என்ன ஆறுதலான கேள்வி, என்ன அன்பான கேள்வி, அக்கறையுள்ள ஒரு கேள்வி. இதுவரை யாரும் இந்த மனிதனிடத்தில் கேட்காத ஒரு கேள்வியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார். இதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் வந்தது மதஸ்தனாக, மதத்தை ஸ்தாபிப்பதற்காக அவர் வரவில்லை. அவர் மதத்தை குறித்து பேசவும் இல்லை. மதத்தை குறித்து பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கவும் இல்லை. ஆகவே அவர் வந்தது இப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காகவே. 38 வருஷம் படுக்கையிலே இருந்த அவனை விசாரியாமல் இருந்த பொழுது ஒரு நாள் இயேசு அங்கே வந்தார். இது அவனுடைய கடைசி வருஷம்.
38வது வருஷத்தில் ஒரு புதிய நாள், கர்த்தர் அவனுக்காகவே உண்டு பண்ணின நாள். அவனிடத்திலே வந்து கேட்கிறார், சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று. இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களோடு கேட்கிற கேள்வி இதுதான். இன்றைய செய்தியின் தலைப்பும் இதுதான். நீங்களும் சொஸ்தமாக விரும்புகிறீர்களா? சொஸ்தம் என்று சொல்லும் பொழுது வெறும் சரீர சுகம் மட்டுமல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொன்னார், நீ குருடனாக பரலோகம் போகலாம், நீர் முடவனாக பரலோகம் போகலாம், ஆனால் பாவத்தோடு மட்டும் போக முடியாது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற கொடிய வியாதி பாவம் என்ற வியாதி. அதை குஷ்டரோகத்துக்கும் ஒப்பிடுவார்கள். அந்த வியாதியை குணமாக்க இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் முடியும். அவர் அதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தார். உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து மறுபடியும் வரப்போகிறார். அந்த இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் உங்களுடைய பாவம் என்ற வியாதியை குணமாக்க முடியும். ஆகவே சொஸ்தமாக்க வந்தவர் கேட்கிறார், சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று. இந்த வார்த்தைகளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனை என்ன? உங்களுக்கு எங்கே சுகம் வேண்டும்? சரீர சுகம் வேண்டுமா? உணர்ச்சி ரீதியான சுகம் வேண்டுமா? இல்லை உங்களுடைய சரீர பிரகாரமான சுகம் வேண்டுமா? எப்படிப்பட்ட சுகம் உங்களுக்கு வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இயேசு இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்கிறார், சொஸ்தமாக விரும்புகிறாயா? நீங்கள் கொடுக்கிற பதில் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவர் உங்களிடத்தில் இந்த கேள்வி கேட்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களை சுகமாகத்தான் வந்திருக்கிறார். இந்த மனுஷனிடத்தில் இந்த கேள்வி கேட்ட பொழுதே அவன் சுகமாக தகுதி உள்ளவன் என்பதை இயேசு கண்டார். நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அந்த வியாதியஸ்தன் சொல்லுகிறான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. இயேசு வந்த பிறகு உனக்கு என்னத்துக்கு அப்பா குளம்? உனக்காக ஏன் தண்ணீர் கலக்கப்பட வேண்டும்? அதுதான் ஆண்டவர் இயேசுவே வந்துவிட்டாரே. எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கவும் எல்லாருடைய நோய்களை குணமாக்கவும் வந்தவர் உன்னை தேடி உன்னுடைய வீட்டுக்குள் நீ இருக்கிற இடத்துக்கே அவர் வந்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து நீங்கள் இருக்கிற வீட்டுக்குள், நீங்கள் இருக்கிற அறைக்குள், நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ நீங்கள் இருக்கிற இடத்திற்கே அவர் தேடி வந்து விட்டாரே. அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு சுகம் வேண்டுமா என்று தான் கேட்கிறார். நீங்கள் ஆம் இல்லை என்ற பதில் மட்டும்தான் சொல்ல வேண்டும். வேறு காரணங்களை காட்ட வேண்டாம். உங்களை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு இனி யாரும் அவசியமில்லை. தெய்வம் இயேசு இன்றைக்கு உங்களையும் பார்த்து கேட்கிறார், உங்களுடைய பிரச்சனை என்ன? உங்களுடைய பிரச்சனை என்ன? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த மனுஷனை பாருங்கள், தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். இந்த உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை அவர் சொன்னார், எழுந்திரு. அவர் சொல்லும் பொழுதே அவருடைய வார்த்தை கூடாக வல்லமை அவனுடைய சரீரத்தில் உள்ள எலும்புகளிலே நரம்புகளுக்குள்ளே பிரவேசித்தது. அவன் காலூன்றி நின்றான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து, உங்களுடைய பிரச்சனையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. ஆண்டவர் உங்களை குணமாக்க விரும்புகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய நோய்கள், பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு நடந்தது போல நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று சந்தோஷமாக வாழ்வீர்கள். மறுபடியும் ஆண்டவர் கேட்கிறார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? நீ விடுதலையாக விரும்புகிறாயா? கண்களை மூடிக்கொள்வோமா?
நாங்கள் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள பிதாவே, இந்த அருமையான நாளில் இந்த செய்தியை கேட்ட அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இவர்கள் ஒவ்வொருவரும் எங்கே சுகம் வேண்டுமோ, அது தெய்வீக சுகம், சரீர சுகமாயிருக்கலாம், ஆவிக்குரிய சுகமாயிருக்கலாம், ஏதாவது அவர்களுடைய மன நிலையில் பாதிக்கப்பட்ட ஏதாவது சுகம் ஈனமாயிருக்கலாம், எல்லாவற்றையும் அற்புதமாக குணமாக்கும், விடுதலையாக்கும் ஆண்டவரே. இப்பொழுதே அந்த 38 வருஷமாய் படுத்திருந்தவன் எழும்பி நடந்தது போல இவர்களும் எழும்பி சந்தோஷமாக ஆண்டவர் என்னை தொட்டார், ஆசீர்வதித்தார், விடுதலை கொடுத்தார் என்று சாட்சியாக எழும்பி புறப்படுவார்களாக. ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், சமாதானம் கொடுத்தரலும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இவர்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமீன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாய் இருங்கள்.